வணக்கம் நண்பர்களே. அண்மையிலே ஒரு திரைப்படத்தை பற்றிய ஒரு விவாதம் என் கவனத்திற்கு வந்து சேர்ந்தது. பொதுவாக திரைப்பட விவாதங்களிலே நான் கலந்து கொள்வதில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே திரைப்பட உலகில் இருக்கிறேன். இன்னொரு திரைப்படத்தை பற்றி கருத்து சொல்வது சரியாக இருக்காது. 2, தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் அனைவருமே முதலில் உணவு, 2வதாக திரைப்படம், 3வதாக கொஞ்சம் அரசியல், அதுவும் சாதிய அரசியல் ஆகியவற்றை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உரையாடலுக்குள் நுழையக்கூடாது என்பது எனக்கு நானே விதித்து கொண்டிருக்கும் ஒரு கட்டளை. ஆகவே திரைப்படம் பற்றி வாதிப்பதில்லை. நல்ல திரைப்படங்களை பற்றி எப்போதாவது ஒரு கட்டுரையில் எழுதுவதுண்டு. திரைப்படம் வெளிவரும்போது உருவாக்கப்படும் அந்த விளம்பர அலைக்குள் நான் சிக்கிக்கொள்வதில்லை. ஆனால் இந்த திரைப்படம் இன்னொரு திரைப்படம் வெளியாகவில்லை, அதனுடைய காணொளி மட்டும்தான் வெளியாகியது. அது ஒரு முக்கியமான பிரச்சனையை உருவாக்குகிறது. அதை பற்றி எனக்கு எழுதியவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டி அதை எழுதியிருந்தார். அதாவது ஒரு பெண், ஒரு இளம் பெண் நிறைய ஆண்களிடம் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, பலவகையான ஆண்களிடம் பழக வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொல்வது போல ஒரு முன்னோட்டம் வெளியாகியிருந்தது. இதை எனக்கு அனுப்பிய பெண்மணி தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை அதில் சுட்டி காட்டியிருந்தார். அந்த பெண்ணுடைய மனதிலே அப்படித்தான் இருக்கிறது. அதுதான் சுதந்திரம் என்றும் அதை பெரியவர்கள் தடுக்கிறார்கள் என்றும் இந்த சுதந்திரத்தை அடைவதுதான் வாழ்க்கை என்றும் அவங்க உண்மையாகவே நம்புகிறாங்க. இந்த பெண்மணி எனக்கு எழுதிய கிடைத்ததில் அந்த எண்ணத்தை ஒரு ஆண் அந்த பெண்ணின் மனதிலே உருவாக்கி அந்த பெண்ணை சுரண்டுகிறான் என்று சொல்லியிருந்தார். இதோடு இணைத்து எனக்கு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, மிக அண்மையிலே ஒரு பெண்மணி இதையும் எனக்கு கடிதமாக எழுதியிருந்தார். செய்தியாகவும் அது வந்தது. ஒரு குழந்தை ஒரு ஆண் நண்பரால் அழைக்கப்பட்டு ஒரு அறைக்கு செல்கிறது. அந்த அறையில் இருந்த மற்ற ஆண்கள் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிறார்கள். அது பிரச்சனையாகி அந்த ஆண்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திரும்ப 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 இளம் பெண் குழந்தைகள் வெவ்வேறு பேரை நம்பி சென்று பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். அப்போது நாம் கொதிக்கிறோம், கொந்தளிக்கிறோம். அந்த பாலியல் குற்றவாளிகளை எல்லாம் தூக்கில் போடணும் என்று ஆவேச குரல் எழுப்புகிறோம். ஆனால் இளம் குழந்தைகள் மனதிலே பால் உறவு கொள்வது மட்டும்தான் வாழ்க்கை, அதுதான் சுதந்திரம் என்று கற்பிப்பவர் யார்? அதை நாம் கவனிக்க வேண்டாமா? இதை கற்பித்து அந்த குழந்தைகளை வெளியுலக இறக்கிவிட்டு அவர்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படும் போது மட்டும் தார்மீக ஆவேசங்களில் என்ன பொருள் இருக்க முடியும்? ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை என்பது மிக பிரம்மாண்டமானது. இங்கு பல வகையான இன்பங்கள் உள்ளன. விடுதலை என்பதே பல வகைப்பட்டது. அரசியல் விடுதலையிலிருந்து ஆன்மீக விடுதலை வரைக்கும் பல உண்டு என்று சொல்ல வேண்டாமா? அந்த குழந்தையிடம் நீ பாலுறவு கொள், அதுதான் உனக்கான சுதந்திரம் என்று ஒரு ஊடகம் கற்பிக்கும் என்றால் குற்றவாளி, முதன்மை குற்றவாளி யார்? அதை விடுவோம். இப்படி ஒரு விவாதம் வரும்போது கூட இதை பற்றி வாதிக்காமல் எனது சாதி பெண்ணை பற்றி சொல்லிவிட்டாள் என்று மட்டும் பேசுவதும், பிற சாதி பெண்ணை தான் சொல்லியிருக்கிறாள் என்று சொல்லி அதை ஆதரிப்பதும் எவ்வளவு அபத்தமானது. இந்த மனநிலைகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே. இதற்கு அப்பால் யோசிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. அதைத்தான் இந்த காணொலியில் குறிப்பாக சொல்ல நினைக்கிறேன். யோசித்து பாருங்க. நம்முடைய குழந்தைகளை கலை சார்ந்த, அறிவார்ந்த, ஆன்மீகமான ஏதேனும் ஒரு விடுதலையை சொல்லி வளர்க்கிறோமா? இப்படி சில விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டு என்று அவர்களிடம் நாம் சொல்கிறோமா? திரும்ப திரும்ப நுகர்வு பண்பாட்டுக்குள்ளேத்தானே அவர்களை விழித்து விடுகிறோம். அவர்களுக்கு உடைகளை, நகைகளை, ஆடம்பர பொருட்களை வாங்கி அளித்து கொண்டே இருக்கிறோம். நுகர்வு என்பதுதான் இன்பம் என்று நாம் அவர்களுக்கு கற்பிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஒரு இளம்பெண் 25 செருப்பு வைத்திருக்கிறாள் என்றால் பிரச்சனை யாருடையது? எந்த கான்செப்ட் நீ கூட 22 செருப்பு வாங்கும் பணம் அவர்களுக்கு இருப்பதல்ல பிரச்சனை. எந்த கருத்தை நீ கொடுக்குறீங்க? நுகர்வு தான் இன்பம் என்ற கருத்தை நீ கொடுக்குறீங்க. வெறும் நுகர்வோராக மாக்குறீங்க. செல்லம் கொடுத்து வளர்த்தேன் சார்,
இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, செல்லம் கொடுத்து நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நுகர்பொருட்களை கொடுக்குறீங்க. எளிதாக ஈட்டாமலேயே கிடைக்கக்கூடிய நுகர்பொருட்கள். இந்த நுகர்பொருட்கள் வழியாக இது வழியாக ஒரு ரசனையை உருவாக்கி வரக்கூடிய ஒரு குழந்தைக்கான வாழ்க்கை பார்வை என்னவா இருக்கும்? நுகர்வு தான் இன்பம். கன்சூமர் குட்ஸ், நுகர்வு பொருட்களின் நுகர்வு என்பது அடுத்தபடியாக எதை நோக்கி செல்லும்? பாலியல் நுகர்வை நோக்கி தான் செல்லும். அதுதான் இன்பம் என்று புரிந்து கொள்ளும். ஒரு பாலியல் நுகர்வை ஒரு பையன் ஆஃபர் பண்ணா உடனடியாக அங்கே போக தோணும். அதில் வேல்யூ சிஸ்டமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்படி தான் வளர்த்துருக்கீங்க. அவங்கள்ட்ட அந்த தான் சொல்கிறீங்க. நீங்கள் மறைமுகமாக உங்களுக்கு உங்கள் இளமையில் விதவிதமான நுகர்வு பண்டங்கள் கிடைக்கல. ஏன்னா அன்னைக்குள்ள பொருளாதாரம் அப்படி. ஒரு ரேசர் பிளேடு நல்லது கிடைக்காத ஒரு காலம் 80களில் இங்கே இருந்தது. ஒரு 7 o'clock பிளேடுக்காக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு சந்தித்து வாங்கக்கூடிய காலம் இருந்தது. அந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அடுத்த தலைமுறை சார்ந்த பிள்ளைங்களை வாங்கி குவிக்கும்படி வற்புறுத்துகிறார். நான் ரயிலில் பார்க்குறேன், ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்குறார், சார் என் பொண்ணுக்கு ஒரு பிராண்டு சாக்லேட் வேணும், இப்போ கிடைக்குமா அப்படின்னா. இங்கே எப்படி கிடைக்கும்? இல்லை இது சேலம் தானே, இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அதுக்கு அவளுக்கு நாளை காலையில் பெங்களூர் போகலாம். இல்லை இப்போ வேணும்னு கேட்குறா. அவள் கொண்டு வந்த ஒன்று தின்ட்டானா, இன்னொன்று வேணும்னு அழுகுறா. பொண்ணுக்கு 15 வயசு, ஆள் உயரத்துக்கு இருக்கு, அழுகுது. அது இவர் இறங்கி ஓடிட்டு திரும்பி வர்றாரு, கிடைக்கல சார் அப்படிங்கிறார். ரயில் எடுத்துட்டான். அவர் அது அம்மா அப்பாவோட பேச மாட்டேன் சொல்லி ஒரு தலைக்கணி எடுத்து வீசிட்டு குப்புறப்படுத்து அழுதுகிட்டே இருக்கு. இந்த பெண் குழந்தைக்கு எது சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு? இந்த சாக்லேட் வாங்குறதுக்காக ஓடக்கூடிய அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு நல்லதா செய்கிறார்? அன்பையா கொடுக்குறார்? நஞ்சை கொடுக்குறார்? கன்சூமரிசத்தை கொடுக்குறார்? என் பொண்ணு பிளாக் சாக் எக்ஸ்ட்ரசி மட்டும்தான் சார் சாப்பிடும், என் பையன் இந்த பைக் மட்டும்தான் சார் வாங்குவான், என் பையன் இந்த பிராண்ட் ஷூ மட்டும்தான் சார் போடுவான் என்று சொல்லக்கூடிய பெற்றோர் அது எத்தனை பணக்காரர்களாக இருந்தார், எத்தனை பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நுகர்வு கலாச்சாரத்தை கொடுக்கிறார்கள். அதன் அடுத்த படி என்பது கட்டற்ற பாலியல் சுதந்திரம் தான். ரெண்டு ஒரு பேக்கேஜ். ரெண்டுமே அமெரிக்காவிலேருந்து வரக்கூடியது. அமெரிக்காவிலேருந்து ஒன்றாக தான் இருக்குது. இங்கே மட்டும் அது எப்படி ரெண்டாக இருக்கும்? கட்டற்ற நுகர்வும் கட்டுப்படுத்தப்பட்ட பாலியலும் ஒன்று இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்று தான். வேறு எதை நீ குடிக்கிறீங்க? ஏதேனும் கலைகளில் உள்ள இன்பத்தை அறிமுகம் செய்தீர்களா? எனக்கு தெரிந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட பெற்றோர் அப்படி ஒரு அறிமுகத்தை கொடுக்கறது இல்லை. கொடுத்தா வழி தவறி போயிடுவாங்க. வெறி கொண்ட நுகர்வையத்தை அறிமுகம் பண்ணலாம், அது அவங்களுக்கு நல்லது. ஆனால் ஒரு கலையை அறிமுகம் செய்தால் வழி தவறி போயிடுவாங்க. படிப்பில் கவனம் கொண்டிடும். விதவிதமான பைக்கை பையனுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கலாம் பொண்ணுக்கு. அதெல்லாம் படிப்புக்கு நல்லது. ஆனால் ஒரு கலையை அறிமுகம் பண்ணக்கூடாது, ஒரு சங்கீதத்தை அறிமுகம் செய்யக்கூடாது. படிப்பு கெட்டு போயிடும். ஒரு புத்தகத்தை படிக்க வைக்கவே கூடாது. இலக்கியத்தை உள்ளே விடக்கூடாது. புக் ரீடிங் கெட்டது, வழிதவறி மார்க் கம்மியாயிடும். இந்த மனநோயில் இருக்கக்கூடிய பெற்றோர் தான் பிள்ளைங்களை இப்படி ஆக்குறாங்க. இந்த அறிவுகட்டத்தனத்தில் வாழக்கூடிய பெற்றோர் தான் பிள்ளைங்களை இப்படி மனநோயாளிகள் ஆக்குறாங்க. என் நண்பர் ஒரு பொண்ணை மணந்தார், விவாகரத்தாகி விட்டது. இப்போ இதே தான். ராத்திரி 1 மணி குல்ஃபி ஐஸ் வேணும்னு கேட்குற அந்த பொண்ணு. ஒரு பைக்கெல்லாம் எடுத்துட்டு சென்னையெல்லாம் அலைஞ்சு கிடைக்கல. ஒரு நாளைக்கு காலையில் கோச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போகுது. அங்கே அப்பா வந்து என் பொண்ணுக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. அதுதான் இப்போ விவாகரத்தாகி இவர் திருமணம் செய்து கொண்டு வேறொரு வாழ்க்கைக்குள்ளே சென்ற பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, என்ன பைத்து ஆகிட்டார் எங்கள் அப்பா, நீ நல்லா இரு, நான் இப்போ என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. இதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. நுகர்வியத்துக்குள் தயவு செய்து குழந்தைகளை கொண்டு போகாதீர்கள். நுகர்வியத்தை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று கலை, உயர் கலைகளை பழக்கப்படுத்துங்கள். அந்த கலை வந்து நுகர்வாக மாறாது. நுகர்வில் ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மையான இன்பம் என்று கலை சொல்லும். ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கினா 1 மணி நேரம் அதனுடைய மகிழ்ச்சி இருக்கும். 4 பேர்கிட்ட காட்டுறதுனால 1 நாள் மகிழ்ச்சி இருக்குது, அதோட முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு கொடுக்கிற விலை அதிகம், அதுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்பும் பணமும் அதிகம், அது கொடுக்கக்கூடிய மன உளைச்சல் அதிகம். அறிவார்ந்த தேடலை கற்றுக் கொடுங்கள். அது கொடுக்கக்கூடிய பேரின்பத்துக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அறிவுத்துறைக்குள் வந்த ஒருவனால் நுகர்வியத்தை எந்த வகையிலையும் பொருட்படுத்த முடியாது. அதில் ஒன்று இல்லை, நம்மளுக்கு உடனே தெரியும். அதற்கு அப்பால் ஆன்மீகமான ஒரு அறிமுகத்தை கொடுங்கள்.
உடனே இல்லை என்றாலும் ஒரு 35-40 வயதுக்கு மேல் அது அருந்துணையாக உடனிருந்து வாழ்க்கையை நிறைவரை செய்யும், கடைசி வரைக்கும் கூட்டிக் கொண்டு செல்லும். ஆனால் திரும்ப திரும்ப இதை தமிழ் மக்களிடம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆற்றாமையுடனும் எரிச்சலுடனும் சொல்லலாம். ஆனால் அப்போ இன்னொன்று தோணுது, இந்த 92க்கு பிறகு இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்து தேசிய அளவிலே ஒரு பொருளியல் வளர்ச்சி வர ஆரம்பித்த பிறகுதான் ஒரு தலைமுறை உருவாகி வந்து இதுக்குள்ளே விழுந்திருக்கு. 1950களில் நுகர்வத்துக்குள்ளே போய் விழுந்த அமெரிக்க தலைமுறை வாரியான ஒன்று இப்போ உருவாகியிருக்கு. அவர்கள் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். 50களில் இருந்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஹிப்பிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றி விட்டாங்க, போதை அடிமைகளாக மாற்றி விட்டாங்க. அதிலிருந்து கற்றுக்கொண்டு தான் 80களுக்கு பிறகு அந்த தலைமுறை நுகர்வத்துக்கு எதிரான ஒரு பயிற்சி அடைய ஆரம்பித்தது. நாமளும் அதுபோல் ஒரு தலைமுறை அழித்த பிறகுதான் அடுத்த கட்ட உண்மையை கற்றுக்கொள்வோம் என்று அதுக்கு ஒன்று சொல்ல முடியாது. உண்மையிலேயே கவலை கொள்ளக்கூடிய இந்த மாதிரி காணொலியில் பார்க்கக்கூடிய ஒரு 2000 பேருக்காவது 3000 பேருக்காவது இந்த விழிப்புணர்வு உருவாக வேண்டும். முழுமை அறிவு என்ற பேரில் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய எல்லா பயிற்சிகளும் கலைகளை, இலக்கியத்தை, ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான். மெய்யாகவே கற்றுக் கொடுப்பது, பாடமாக அல்ல, உண்மையான ரசனையும் அறிவு தேடலையும் கற்றுக் கொடுப்பது தகுதியான ஆசிரியர்களை கொண்டு ஒரு கலாச்சார இயக்கமாக இது ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கனவுடன் தொடங்கி இதை முன்னெடுத்து வருகிறோம். ஆர்வமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.